நீ உண்ணாவிரதம் இருந்தப்ப கண்ணீர் விட்டு அழுதோமே, தமிழ்ச்செல்வனுக்கு கவிதை பாடுறப்ப நம்ம கண்கள் கலங்குனுச்சு, தலைவருக்கு துடிக்குதே உள்ள அப்படின்னு நம்ம நினைச்சோமே. நம்ம கூட நிற்கிற முத்துக்குமார் திடீர்னு தீ குளிச்சு செத்து போறாப்புல, எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிறப்ப என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உணர்றப்பே இந்த நொடி வரைக்கும் நானு, அண்ணன் சீமான், எதிர்க்க உட்காந்துருக்க நீங்க எல்லாருமே நாம ஈவேரா தான் தமிழ் தேசிய தத்துவத்தின் மூலவர் மூலத்தந்தைன்னு சொல்லி நம்மளும் அப்படி இருந்தா இப்படி திசை மாறி போனது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியம் தான். ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா, மனிதர்கள் நிறம் மாறுவாங்கன்னு தெரியும், இப்படி இடம் மாறுவாங்க, தமிழனா இருந்து திராவிடனா மாறுவாங்கிறது எனக்கு என்பது. இந்த மண்ணில் இதுவரைக்கும் சாதிய உணர்வு சாகாம இருக்குது, தமிழர்கள் சாதியால பிளவுபட்டு நிக்கிறாங்கன்னு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது திராவிடத்துல தான் நிக்குது. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களுடைய மூத்த தம்பி அவர்கள், மணிசெந்தில், வழக்கறிஞர் மணிசெந்தில் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசணும். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. எனக்கு மணிசெந்தில ஆரம்பகால திராவிட அந்த கூடாரத்தில் பார்த்து பெயர், நான் நீண்ட காலமாக நாம் தமிழரில் இருக்கீங்க. அது நாம் தமிழரில் நீங்கள் வந்ததே ஒரு கருத்தியல் பெரும் மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பஞ்சாயத்துக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி மணிசெந்தில் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மணிசெந்தில் தொழிலுக்கு வழக்கறிஞர். 2009 வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய மேடைகளில் அதில் இயங்கி கொண்டிருந்த, அந்த இயக்கத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்த, அந்த இயக்கங்களில் எல்லாரோடையும் நட்போடு இருந்த ஒரு மனிதனாக தான் நான் இருந்தேன். 2009 ஊர் கும்பகோணம் தான். கும்பகோணம் தான். 2009 இனாம் அழிஞ்சப்ப நமக்கு வலிக்குது, ஏன் அவங்களுக்கெல்லாம் வலிக்க மாட்டுது அப்படிங்கிற நமக்கு ஒரு சுருக்குன்னு தைக்குது. நமக்கு ஒவ்வொரு நாளும் அங்கே ஏற்படுகிற அந்த இழப்புகள், அங்கே நடக்கிற இனப்படுகொலைகள், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்குது, ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்குது. நமக்கு கை கட்டிய தொலைவில் நமது இனம் அழிக்கப்படுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்குது. இது ஏன் தமிழ்நாட்டில் மிகவும் அறியப்பட்ட அரசியல் தலைவர்களாக இருக்கிற அவர்களுக்கு ஏன் அது வலிக்கலன்னு கேட்குறப்ப தான் எனக்கு முதலாக தமிழ் தேசிய விழிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த விழிப்பு நிலையை நான் உண்மையிலே உணர்ந்தேன். அது வரைக்கும் எல்லாரையும் போல ஈவேரா தான் எல்லாமும் செஞ்சாரு. திராவிடம் வேற இல்லை, தமிழியம் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சொல்லப்போனால் திராவிடம் என்பது தான் தமிழ் தேசிய இனத்தையே காப்பாற்றுகிற ஒரு மூல மந்திரம்னு நானும் திராவிட கோவில்கள்ல பூசாரியா வேலை பார்த்தவன் தான். சரி சரி. அது முன்னாடி நம்ம கும்பகோணத்துல என்ன இது, அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா தமிழ்துறை பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. சரி. கல்லூரி முதல்வராக இருந்தாங்க, ஓய்வு பெற்று. நீங்க எங்க படிச்சீங்க? நான் படித்ததில் எங்கள் அப்பா மன்னார்குடியில் வேலை பார்த்தப்போ மன்னார்குடி ஃபின்லே மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் தொழில் நிமித்தமாக சொந்த ஊர் பக்கம் இங்கே கும்பகோணமே வந்துட்டேன். கும்பகோணத்தில் தொழில்முறை வழக்கறிஞராக இருக்கிறேன். ஏன் வழக்கறிஞர் அப்படிங்கிறத தேர்வு? சிறு வயதிலேருந்தே எனக்கு நீதிபதி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. எளிய மக்களுக்கு உதவியாக இருக்கணும். அதை தாண்டி அந்த நீதித்துறை மேலே இருக்கிற ஒரு கவர்ச்சி எனக்கு. இன்னொன்று சிறு வயதிலேருந்தே நீ நல்லா பேசுகிறேன்னு எல்லாரும் சொல்லி அது ஒரு பேச்சு போட்டி. ஆமா, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, அப்பா பேராசிரியர். ஆமா, அது எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டதுனால அதுல ஒரு தொற்று மாரி ஆகி போய் சரி நீதிபதி ஆயிடலாம் சொல்லிட்டு தான் வழக்கறிஞருக்கே நான் படித்தேன். ஆனா வழக்கறிஞர் தொழிலில் காலூன்றி அந்த நீதிபதி தேர்வுலாம் எழுதுகிற காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ஒரு இன அழிவை நம் இனம் சந்திக்குது. அப்புறம் வாழ்க்கை தடமாறி போராட்டம், வழக்குகள், நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்க வேண்டியது, அப்புறம் நீதிபதிக்கு முன்னாடி நிற்க வேண்டிய குற்றம் சாட்டப்பட்ட நபரா மாறி போனேன். அதுதான் உங்க மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்கும். ஆமா, என் மேலே கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வழக்கு. அப்பா நீதிபதி ஆகிற கனவு விட்டு நம்ம இப்போ சட்ட போராட்டம், ஆனாலும் அந்த துறை சார்ந்த ஒரு தொழில்முறை வழக்கறிஞராக இருக்கிறேன். இன்னொன்று இன உணர்வாளர்களுக்கு, நம்ம தமிழ் தேசியம் சார்ந்து என்கிற கள போராளிகளுக்கு வழக்கறிஞராக இருக்கிறேன். அப்புறம் எங்கள் கட்சி வழக்குகளை பார்த்துக்கவே எங்களுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. எங்கே போனாலும் துரத்தி வழக்குகளை தான் விட்டுட்டேன். அதனால அந்த அடக்குமுறைக்கு எதிராக. அம்மா என்ன மாத்தினாங்க? அம்மா இல்லத்தரசி தான். சரி சரி. இப்போ நீங்கள் ஒரு படிச்சீங்க, ஒரு பணி சார்ந்த இதை நோக்கி நகரணும், அதுக்கு இடையில இந்த மாதிரியான அரசியல் இதுக்குள்ள தம்பி பையன் போயிட்டானே அப்படின்னு வீட்டில் அப்பா என்ன சொன்னாங்க? அதுவும் இல்லாமல் பொதுவாக எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு என் சிறு வயதிலேயே எனக்கு இந்த கால் இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்டதுனால
எனக்கு வந்து 10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு உலகமே தெரியாது. ம். என்னோட வீட்டு 4 சுவர்கள் மட்டும்தான் எனக்கு உலகமா இருந்தது. அதற்கு பிறகுதான் வந்து நான் வெளி உலகத்தையே பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அதனால எங்க அப்பாவுக்கு வந்து வீட்ல வச்சு அந்த ஆமா ஆமா மாதிரி வீட்டில் வச்சு தான் அந்த வைத்தியம் பார்த்தது. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் என்ன ஒரே பையன் தான் நான். அதனால அது முழுக்க முழுக்க அப்படி இருந்தனால எங்க அப்பாவுக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து மகிழ்ச்சியா இருந்தா போதும், இந்த வெளி உலகத்தை அவன் நுகர்ந்தா போதும்னு இருந்தாங்க. அந்த சுதந்திரம் கூட வந்து, ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்தது, இவன் வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு புத்தக வாசிப்பு, ஏன்னா மற்ற பிள்ளைகள் போல வந்து விளையாட முடியாத அந்த பாலிய காலம் இருந்ததுனால புத்தகங்கள் நிறைய வாங்கி கொடுத்து அதுல புத்தக வாசிப்புல ஈடுபடுத்தினது என்னுடைய தந்தை தான். தாய் வந்து எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. அதனால 2 பேருமே முழு கவனத்தையும் என் மீது செலுத்துறதுக்கு. அப்புறம் நான் அந்த காலகட்டத்தில் இந்த பள்ளி படிப்பு முடிஞ்ச கல்லூரி வாழ்க்கையில் தொடங்குறப்ப தான் நான் வந்து சமூக வேலைக்கு வரேன். சட்டக்கல்லூரி உங்களுக்கு தெரியும், பல அரசியல் திறப்புகளை நமக்கு கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். அப்புறம் அதன் மூலமாகத்தான் வந்து அண்ணன் அறிவுமதி பழக்கமாகிறார். எங்க கல்லூரி விழாவுக்கு கவிஞர் அறிவுமதி ஒரு சிறப்பு விருந்தினராக வர்றாரு. அதன் மூலமா அண்ணன் அறிவுமதி மூலமா நம்ம பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய, அதெல்லாம் அண்ணன் அறிவுமதி மூலமா தான் அறிமுகம். அந்த அந்த ஏற்கனவே குடும்பம் திராவிட இயக்க குடும்பம். எங்க அப்பா வந்து தீவிரமான திமுககாரர். நீங்க அதை சொல்லுங்க. தீவிரமான இருக்கீங்க. ஆமா தீவிரமான திமுகனா முரசொலி படிச்சுக்கிட்டு எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிற அண்ணா திமுக காரங்கள்ட்ட சண்டை போடுற டீ கடையில இருந்த ஒரு உளவு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சாலும் அவர் ஒரு மூர்க்கமான திமுக காரர். அவர் வீட்டுல வந்து கர்நாடகா காலத்து திமுக. ஆமா கருணாநிதி சொன்னா எங்க வீட்டு எனக்கு சோறு போட மாட்டாங்க, கலைஞர்னு சொல்லி பழகு. கருணாநிதி நான் வந்து என் வாழ்க்கையில சொல்லவே முடியாது எங்க வீட்டுல. அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான திமுக. எங்க கிராமத்துல, பூர்வீக கிராமத்துல என்னுடைய பெரிய தந்தை தான் முதல்ல திமுக கிளைக்கழகத்தை தொடங்கினவர்ல ஒருத்தவர், கல்யாணராமன் பேரு. அவர் தான் முதல்ல வந்து அவரும் மாக்கோமணி இவங்கெல்லாம் சேர்ந்துதான், கோசிமணிலாம் இவங்களுக்கு ஒரு செட்டு பின்னாடி தான். ஆமா அவங்கெல்லாம் சேர்ந்துதான் முதல்ல வந்து திமுகவை தொடங்குறாங்க. அந்த முதல் அந்த மொழிப்போர் காலகட்டத்தில் எங்க தாத்தாலாம் வந்து சிரமப்பட்டார். 2வது மொழிப்போர் காலத்துல இந்த பராசக்தி படம்லாம் இப்ப காட்டுது இல்லையா, அதுல வந்து எங்க அப்பா வந்து அவரு எங்க அப்பா நெடுஞ்செழியன் இப்ப இறந்தார் இல்லையா, அவங்க அம்மா சக்குபாய் நெடுஞ்செழியன் கூட இருந்தாங்க, பெரியம்மா இருந்தாங்க. எங்க பெரியப்பா நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் வந்து அப்ப அவர் மாணவர் தலைவராக இருந்தாங்க. அப்புறம் அடுத்த பீரியட் எங்க அப்பா மாணவர் தலைவராக இருந்தாங்க. எனவே வந்து அந்த மொழி போராட்டங்களை எல்லாம் வந்து தலைமையேற்று நடத்தின அந்த தலைமுறையை சேர்ந்தவங்க. அதனால கொஞ்சம் வேகம் அதிகமா தான். ஆமா ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு அந்த தலைமுறையினருக்கு உடனே படிச்ச உடனே அரசு வேலை கொடுத்துட்டாங்க. அவங்க படிச்சு முடிச்சு எங்க அப்பா எம்ஏ முடிச்சு 20 நாள்ல வந்து பேராசிரியரா ஆயிட்டாரு. திமுக ஆட்சி காலம் வருது, பொன்னான காலங்கள் இளைஞர்களுக்கு திறக்குது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், அந்த தலைமுறையினர், மொழி போராட்டத்துல ஈடுபட்ட அந்த தலைமுறையினரை ஒரு அரசு வேலை கொடுத்து அரசாங்கத்தின் அடிமையாக்கி அவங்கள மாத ஊதியக்காரர்களா மாற்றின விபத்து இருக்கு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற பல சீரழிவுகளுக்கு அது மிக முக்கியமான ஒரு காரணம் நான் சொல்லுவேன். கேரளாவில் இருந்த அரசியல் விழிப்புணர்வு ஏன் இங்க ஏற்படலைன்னா, இது போல அரசு வேலை வாய்ப்புகள்ல வந்து அந்த மொழி போராட்டங்களில் ஈடுபட்ட அந்த ஊக்கமுள்ள இளைஞர்கள் வந்து சராசரி வாழ்க்கைக்கு திரும்புறாங்க. ஒரு சாதாரண காலை 10ல இருந்து மாலை 5 போராட விட்டுக்கிட்டேவா இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது இல்லையா. உங்களுக்கு வந்து ஒரு அடிமைப்பட்ட ஒரு தேசிய இனத்துல பிறந்துட்டு போராடிட்டே இருக்க முடியுமான்னா, அப்படி இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருக்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இல்ல அந்த இடத்தையே வந்து நீங்க எப்படி பாசிட்டிவா பார்க்க மாட்டீங்க? தன்னுக்காக இந்த மாதிரியான மொழி போராட்டத்தில் ஈடுபட இல்ல, அப்படி இவங்க மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த இளைஞர்கள் வந்து அந்த மொழி உணர்வு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த தவறிட்டாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய விபத்து. எனக்கு நல்லா தெரியும், 2009 வரைக்கும் எங்க அப்பா திமுக அடிமை தான். வீட்டுல மூர்க்கமா திமுக உறுப்பினர் அட்டையை வாங்கி ஃப்ரேம் பண்ணி படத்தை மாட்டி வச்சிருக்கிறவர் தான். பேருந்துல ஏறுறப்ப அந்த திமுக அந்த உதயசூரியன் இது போட்ட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற அந்த ஓட்டுநர் கையில ஒட்டி இருக்கான்னு பாத்துக்கிட்டு பேருந்துக்குள்ள ஏறுறவர் தான். அதே மாதிரி திமுக தொழிற்சங்கத்துல இருக்கிற எல்லாருக்கூடையும் மிகுந்த நெருக்கம் உடையவராக தான் அவர் இருந்தாரு. மிகவும் முரசொலி படிச்சாரு, எல்லார்ட்டையும் சண்டை போட்டாரு. ஒரு மிக கலைஞர் தான் அவருக்கு கருணாநிதி தான் உலகத்தின் தீர்வே அவர் தான். அவரால் ஒரே புரட்சியாளர் தான் அவர் தான். அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்காது, ஜெயலலிதாவை பிடிக்காது. சொல்ல போனா கருணாநிதியை கைது பண்ண அந்த நாள்ல வந்து எங்க வீட்டுல சமைக்கவே இல்லை. எங்க வீடு தான் துக்கம் விழுந்த வீடுன்னு. ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட நாள்ல எங்க வீட்டு மேல கல்லெடுத்து அடிச்சுட்டு போன காங்கிரஸ்காரங்க எல்லாம் உண்டு. இது போல வந்து ஒரு அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்ட திமுக குடும்பத்தின் மகன் தான் நான். அந்த மகனா அதுதான் அது என்ன பண்றது. நம்ம நினைச்சோம் நான் முதல்ல வந்து இணையதளத்துல 2005-6 காலகட்டங்கள்ல நாங்கெல்லாம் ஆர்குட் இணையதளம் இயங்கிய காலகட்டங்கள்ல நாங்கெல்லாம் வந்து பெரியாரிய முகப்போட தான் உள்ளுக்குள்ள வந்தோம்.
அப்போ வரப்போ வந்து ஞானிதி ரைட்டர்னு ஒரு குழுமம் உண்டு. இப்ப மறைந்து போன அந்த பரீட்சா ஞானி எடுத்தாங்க. அவர் வந்து ஒரு குமுதத்துல பக்கங்கள்னு ஒரு தொடர் எழுதியிருந்தார். அதுல வந்து விகடன்ல முதல்ல எழுதினாரு. ஆமா, அதுல வந்து மாரி வந்து கருணாநிதிக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு வந்து அந்த சிறுநீர் கழிவது வந்து அவருக்கு தெரியாமலே தெரியுது, அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு வயதானவர் ஓய்வு கொடுக்கணுங்கிறப்ப, நீ எப்படி என் வீட்டு பெரியவரை நீ ஓய்வு பெற சொல்லலாம்? நீ வந்து உன்னோட வீட்டு பெரியவர்களை போய் நீ தேடிப்பாரு. அனாதை ஆசிரமங்கள்லயும் கைவிடப்பட்டோர் இல்லங்கள்லயும் இருப்பாங்க. ஆனா என் வீட்டு பெரியவர் இந்த நாட்டோட முதலமைச்சரா இருக்காருன்னா சொல்லி கருணாநிதியை என் வீட்டு பெரியவர்னு நம்பி சிலாயிச்சு. ஆமா, நான் தான் சண்டை போட்டேன். என்னோட சண்டை போட்டவங்க தான் பாக்கியராசன், டான் அசோக், இன்னைக்கு திமுக இருக்காரு இல்லையா, எல்லாரும் நாங்க எல்லாருமே. அப்போ அந்த இன்னைக்கு இணையதளத்துல எல்லா கட்சியிலும் இருக்கவங்க எல்லாரும் நாங்க டீம் உருவான காலகட்டம் அதுதான். அந்த காலகட்டத்துல வரும். அப்படி இருக்கப்போ வந்து அப்போ ஞானியை கண்டிச்சு நம்ம தீநகர்லயே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துலதான் நான் வெளிப்படுத்தப்படுறேன். அதுலதான் அறிவுமதி அண்ணன் வந்து எடுத்து காட்டுறாங்க. என் தம்பி மணிசெந்தில் வந்து ஞானியை நேரடியாக விவாதத்துக்கு அழைச்சு, அந்த விவாதத்துல எனக்கும் ஞானிக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு என்னோட இணையதளத்துல சேகரிச்சு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கங்கள். ஆமா, நல்ல அருமையான விவாதம். அது போல விவாதங்கள் இப்ப நடக்கிறது இல்ல. தீவிரமான அரசியல் விவாதம் 2 பேருக்கும் நடக்குது. திராவிட இயக்கத்தோட போதாமைகளை பத்தி அவர் சொல்றாரு. கடைசியில் அவர் வந்து அந்த இதுல வந்து விவாதத்திலிருந்து அவர் வெளியே போறாரு. அந்த அளவுக்கு கடுமையா தாக்குதல் நடத்தணும். ஏன்னா அவர் குறிப்பிட்ட அவரோட சாதியை சொல்லி நுட்பமான தாக்குதலா நான் செய்யறப்ப அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற பெண்களும் கடைசியில நம்ம ஒரு காலத்தில் அவர் சொன்னார், ஒரு காலத்தில் நீங்க உறுதியாக திராவிட இயக்கத்தின் கருணாநிதியை நீங்க விமர்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த வெளியே போயிடுவாரு. வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஒரு புத்தக கண்காட்சியில பாக்குறப்போ, என்ன மணிசெந்தில் நான் சொன்னது நடந்துச்சான்னு கேட்டாரு. இன்னைக்கு என்னை விட நீங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் காலத்தின் கோலம், விசித்திரம், அப்படி எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். ஏன் நீங்க வந்து பெரியார் மீது உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்தது? பெரியார் குடும்பத்துல பிறந்த நான். எனக்கு வந்து நாத்திகத்தின் மீது, பெரியார் ஈவேரா முன்வைத்ததாக சொன்ன அந்த சாதிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் முரண்களை வந்து அந்த ஈவேராவோட திராவிட தத்துவம் கலையும் நான் நம்பினேன். இன்னொன்று உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு சிறு வயதுல ஒரு சாகச உணர்வு இருக்கும் தானே நமக்கு. வந்து இப்போ சேகுவேரோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம், அவர் மயக்கம் இருக்கும் தானே, ஒரு புரட்சி. அதே போல பெரியார் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மயக்கம் இருந்தது. அதாவது எல்லாத்திற்குமே ஒரு தீர்வழி சொல்லியிருக்கிறாரு, இவர் ரொம்ப முற்போக்கா சிந்திச்சிருக்கிறாரு அவரு. அப்படிங்கிறப்ப இப்ப யோசிச்சு பாக்குறேன், இப்போ நம்ம தமிழ் மொழியை பற்றி, இனத்தை பத்தி அவர் வைக்கிற விமர்சனங்களை அந்த காலகட்டத்தில் ரொம்ப தர்ம சங்கடத்தோட கடந்து போவேன். நம்ம நல்லதுக்கு, அதாவது இவர் நம்மளை திட்டுறாரு, நம்ம இனத்தை கேவலமா பேசுறாரு, நம்ம மொழியை கேவலமா பேசுறாரு, நமது மூதாதைகளை கேவலமா பேசுறாரு, ஆனா ஏதோ நமக்கு நல்லது செய்யறதுக்காக பேசுறாருன்னு நான் நானே சமாதானப்படுத்திக்கிட்டு ஜம்ப் பண்ணி போவேன். இன்னைக்கு சுபவியெல்லாம் அந்த ஜம்ப் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு கட்டத்துல நிறுத்திட்டேன். இது வந்து ஏதோ தவறா தெரியுது. ஒரு தத்துவம் வந்து அந்த தத்துவத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு வாழும் காலத்திலேயே ஒரு முரணாக காட்சி அளிக்கிற ஒரு கொடும் வாழ்வியல் சூழலை நான் சிக்கிக்கிட்டேன். எனக்கு பார்க்குறப்ப எனக்கு வலிக்குது, ஏன் வலிக்கல? மொழி பற்றி, இனம் பற்றி எனக்கு வந்து எழும்புகிற உணர்வுகள், முத்துக்குமாருக்கு எழும்பின உணர்வுகள், இதே போல இந்த நாட்டில் உங்களை போன்றவர்கள் எத்தனையோ போன்ற மொழி உணர்வாளர்களுக்கு இருந்த உணர்வுகள் ஏன் திராவிட ஆதரவாளர்களுக்கு எழலங்கிறப்பதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியுது. அவங்க பெரும்பாலான பேர் அப்படி வந்து அவங்க இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க யாரும் தமிழர்கள் இல்லைங்கிற அந்த புரிதலுக்கு நம்ம தான் ஆட்படுறோம். அப்போ நம்ம யாரோட ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி நம்ம ஆடிக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஏதோ ஒரு போலி மூட நம்பிக்கையில நம்ம சிக்கிக்கிட்டு இருந்திருக்கிறோங்கிறனாலதான் வந்து பெரியாரை மறுவாசிப்பு பண்ண வேண்டிய தேவை இருந்தது. சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்திலேயே நாங்க ஒரு பக்கம் தேசிய தலைவர் மேதகு படத்தையும் வச்சிருந்தோம், இன்னொரு பக்கம் வந்து ஈவேரா படத்தையும் நாங்க வச்சிருந்தோம். நாங்க வந்து அதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். நான் வந்து 2016, 17 காலகட்டங்கள் வரைக்கும் வந்து நானே வந்து அறிக்கை இணையதள பாசறை பொறுப்பாளராக இருந்தா இப்ப கூட பெரியாரிய தொண்டர்கள் அதெல்லாம் எடுத்து போட்டாங்க. நானும் பாக்கியராசனும் பெரியாரை பத்தி யாராவது பேசுனீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிடுவோம், போயிடும், வந்துடும், அதெல்லாம் நாங்க செஞ்சோம் தான். நான் இல்லைன்னு மறுக்கல. நாங்க ஒரு கட்டத்துல பெரியார் செய்தார்னு சொன்னோம், ஈவேரா செய்தார்னு சொன்னோம். ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல வந்து தம்பிமார்களை எல்லாம் கட்டி அனுப்பிச்சு ஆமா போயிருங்க, வெளில போயிருங்க, நாங்க ஈவேராவை வந்து எங்களோட அரசியல் வழிகாட்டியா நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப வந்து ஒரு கட்டத்துல ஈவேராவும் செய்தாருன்னு சொன்னோம். ஆனா திருப்பி ஈவேரா மட்டும் தான் செஞ்சாரு, ஈவேரா மட்டும் தான் செஞ்சாருங்கிறப்பதான் நமக்கு வந்து
சரி யார் யார் செஞ்சாங்கன்னு பார்க்குறப்ப நம் இனத்து மூதாதைகள்லாம் அனாதையா நிற்கிறாங்களே, இந்த பக்கம் கீவாப்பே நிற்கிறாரு, மாப்போசி நிற்கிறாரு, வரிசையா அண்ணல் தங்கோலேருந்து ஆரம்பிச்சு பெரும் மறைமலை அடிகளாலும் பெரும் பட்டியல் இந்த பக்கம் நிற்குதேங்கிறப்போ ஏன் இவ்வளவு முன்னோர்களோட மூத்தோர்களோட வரலாறு மறைக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஆளுமைக்காக இவ்வளோ எங்களோட இனத்தின் முன்னோர்கள் மூத்தோர்கள் வரலாறுலாம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டு ஈவேராவிடமிருந்து தான் அனைத்தும் தொடங்குகிறதுங்கிறப்ப எங்களோட வாதத்துல சிறிது மாற்றத்தை பண்றோம். ஈவேராவும் செய்தார் அப்படிங்கிறோம். அப்பதான் இங்க பொங்கி எழுறாங்க, ஈவேரா மட்டும் தான் செஞ்சார், ஈவேரா மட்டும் தான் செஞ்சாங்க. இது பெரியார் மண் தான், பெரியார் மண் தான். அப்புறம் கோவம் வந்துருச்சு. அப்புறம் பெரியார் மண்ணா இது எங்களுக்கு பெரியாரே மண்ணிடான்னு தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது தேவைக்கு வந்துட்டோம். அது ஒரு காலகட்டம் தான், ஒரு பயணம் தான், ஒரு புரிதல்ல ஏற்படுற விஷயங்கள் தான். அது வந்து நம்ம இதை நம்ம மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து ஒரு வெளிவந்த ஒரு அப்பாவி திராவிட இயக்கத்தின் குடும்பத்தின் கடைசி வாரிசுங்கிற முறையில தான் என்னோட வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சு. நான் அப்படி என்னோட இன்னும் அந்த ரசிக கூட்டத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றேன். இல்ல சுபவி ரசிகர் காரியக்காரர். ஆமா அதுல இருந்து 2009 இனத்தில் அந்த இன அழிவப்ப முகத்துல ஒரு உதிரம் பட்டுச்சு பாருங்க, உதிர துளிகள் பட்டுச்சு பாருங்க. அதுல விழிக்காதவன் அதுல தூங்குற மாதிரி நடிச்சவன்லாம் இருக்கான் பாருங்க. அவங்க எல்லாம் இன்னும் அவங்க அப்பாவியா இருக்கிறாங்க, விவரம் தெரியாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க ஒரு தேவைகளுக்காக, காரியங்களுக்காக, அதிகாரங்களுக்காக. எனக்கு நல்லா தெரியும் சுபவி எங்க கும்பகோணத்திலேயே உட்கார்ந்து வகுப்படுத்த காலகட்டங்கள்லாம் உண்டு. அந்த வகுப்புல நம்ம பாக்குறப்போ திராவிட இயக்கத்தின் மீது காத்திரமான விமர்சனங்களை வைப்பார். அப்ப எனக்கு சங்கடமா இருக்கும். சொல்றாரு கருணாநிதி எல்லாம் பத்தி எப்ப அவர் மாறுறாருன்னா அந்த ஜெயலலிதா பிடிச்சி ஜெயில போட்டப்ப இவர் போய் ஒருத்தர பாத்துட்டாரு. பார்த்தோன்னே அவர் விடுதலைக்காக திமுக தீர்மானம் போட்டாங்க. பேராசிரியர் அன்பழகன்லாம் கொஞ்சம் உழைச்சாங்க. அவரோட சுபவி உள்ளிட்ட எங்க சாகுல் மாமா உள்ளிட்டவங்க அவங்க எல்லாம் ஜெயில இருந்தப்ப அவங்க விடுதலைக்காக அவங்க எல்லாம் கொஞ்சம் குரல் கொடுத்தாங்க. அதுல வெளில வந்தவர் இப்ப சாகுல் மாமா அதிலிருந்து அந்த மயக்கத்திலிருந்து வெளில தமிழ் தேசியம் தீவிரமா நின்றுட்டாரு. ஆனா சுபவி அந்த அதிகார அந்த விருப்பத்துல அவர் அப்படியே நிலைத்து நின்று இன்னைக்கும் அரசுக்கு நெருக்கமான ஒருத்தவரா, எப்படி வீரமணி யாரு அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு நெருக்கமா காட்டுகிறது எப்படி தனக்கு தனது சொத்துக்களுக்கு அது எப்படி சரியா இருக்கும்னு அவர் நினைச்சாரோ, அதே போல சுபவியும் இதுக்கப்புறம் போதுங்கிற மாதிரி தான் நினைச்சார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய அந்த சிறு வயது பிராயத்துல நீங்க படித்த புத்தகங்கள்ல எது ரொம்ப நெருக்கமானதா இருந்தது? எனக்கு நான் அந்த காலத்துல கோகுலம், பாலமித்ரா, அம்புலி மாமா போன்ற சிறுவர் இலக்கியங்கள்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் விதியை வென்ற வீரர்கள்னு ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம், அது இப்போ கிடைக்குதான்னு தெரியல, நான் இன்னும் வச்சிருக்கிறேன். அதுல உலகத்தை மாற்றிய முக்கியமான புரட்சியாளர்களோட பற்றி சிறு சிறு குறிப்புகள். அதே போல நாட்டு குழைத்த நல்லவர்கள்னு சொல்லிட்டு நேஷனல் புக் ட்ரஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்பு வெளியிட்டாங்க. அதில் காமராஜரை பற்றி, எல்லார பற்றியும், காந்தியடிகளை பற்றி, நேருவை பற்றி, வல்லபாய் பட்டேலை பற்றி, ஜான்சிராணி லட்சுமிபாயை பற்றி, மருது பாண்டியர்களை பற்றி, எல்லார பற்றியும் நாட்டு குழைத்த நல்லவர்கள் ஒரு பெரிய ஒரு புக் லிஸ்ட். அது அந்த சிறு சிறு புத்தகங்கள் மூலமா அதெல்லாம் படிச்சது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. குறிப்பா நான் அம்பேத்கரை படிக்கிறப்பதான் நமக்கு மிகப்பெரிய திறப்பு. இந்திய வரலாறை ஒரு அறிவியல் பூர்வமா அணுகின பார்வை அம்பேத்கர் மூலமா தான். அது வரைக்கும் நம்ம புராண இதிகாசங்கள் மூலமா இந்திய சமூகத்தை, இந்திய வரலாறை பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கு அதுல மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தினது அம்பேத்கர் தான். இப்ப நமக்கு ஈவேராவை படிச்சு பார்க்குறப்ப, அம்பேத்கரை படிச்சு பார்க்குறப்ப அம்பேத்கர் முழுக்க முழுக்க ஒரு அறிவு வயப்பட்ட ஒரு மனிதரா நமக்கு காட்சி அளிக்கிறார். ஆனா ஈவேரா பொத்தாம் பொதுவா அடிச்சு விடுறது ஆமா ஆமா அப்படியே போட்டு அப்படி பாக்குறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு இருந்தாலும் சொல்ல ஈவேராவையும் அம்பேத்கரையும் அம்பேத்கரையும் ஒரே தராசுல வச்சு நிறுத்துறவங்க மேல எனக்கு கடுமையான கோபம் இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் ஒவ்வொரு கருத்துக்குமான அவர் இப்போ மனுஸ்மிருதியை எதிர்த்தாருன்னு வச்சிங்களேன், அதை படிக்கிறார், அதை வாசிக்கிறார், அதற்கான பொருள் எழுதுறாரு, அதற்கு பிறகு அதை எதிர்க்கிறார். இன்னொன்னு சனாதன தர்மம்ங்கிறது இந்திய சமூகத்தின் முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பின் காரணமாகத்தான் இந்திய சமூகம் கோணலாக இருக்கிறதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அந்த வளைந்த முதுகெலும்பை எப்படி நிமிர்த்துவது அப்படிங்கிற தீர்வழியை சொல்றாரு. உங்களுக்கு அறிவியல் பூர்வமா எல்லாத்தையும் அணுகி அதற்காக சமஸ்கிருதத்துக்கு முறையாக கற்றுக்கொண்டு அதற்காக புராண இதிகாசங்களை கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 60,000 புத்தகங்களுக்கு மேலாக படித்து கற்று தேர்ந்து இந்த இந்திய சமூகத்தோட மிக ஆழமான பிரச்சனையே சாதிய வேறுபாடுகள் என்பதுல அவர் தெளிவா இருந்தார். அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கரை போய் சும்மா உட்காந்துக்கிட்டு அடிச்சு விடுறது சொல்ல வர்றீங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வர்றீங்க, அது வேண்டாம். அதுக்கு இன்னைக்குதான் அண்ணன் சொன்னாங்க அது நம்ம வேலை இல்லை அப்படின்னாங்க. அதனால அது வேண்டாம். அதுல நான் என்ன நினைக்கிறேன்னா,
அவரை பத்தி நாங்க பேச விரும்பல. ஈவேராவை வந்து ஒரு கடந்து போன அப்படியே கடந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனா திருப்பி திருப்பி எங்களை சொரிஞ்சு வம்பு எடுக்கிறப்பதான் கோவம் வருது. அப்புறம் இழுத்து போட்டு சாத்த வேண்டியிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் கருணை இல்லாத இதாயிடுறோம் நாங்க. அதுக்கப்புறம் பாக்குறது இல்ல. இப்பயே நீங்க உங்களுடைய பள்ளிக்கால நண்பர்கள் அப்படின்னு இல்லாத ஆசிரியர்கள் அப்படிங்கறது மறக்க முடியாதவர்கள் அப்படின்னு யாரும் இருக்காங்களா உங்களுடைய இதுல? ஆமா, எனக்கு தமிழாசிரியர் விஜயராகவன் சொல்லி என்னோட வந்து தேசிய மேல்நிலைப்பள்ளி மன்னார்குடியில் அவர் வந்து மிக முக்கியமான ஒரு ஆசிரியர் என் வாழ்க்கையில. அதே போல வந்து ஃபின்லே மேல்நிலைப்பள்ளியில ஜெகதீசன் என்னுடைய இயற்பியல் ஆசிரியர். அப்புறம் வேதியியல் ஆசிரியர் கண்ணன்னு சொல்லி, அதே போல மகாதேவன் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, பள்ளி ஆசிரியர் இருந்து காவல்துறை ஆய்வாளராக மாறினார் அவர். இவங்கெல்லாம் என்னோட ஆசிரியர்களாக சிறந்த ஆசிரியர்கள். எல்லோரும் என் மேல தனிப்பட்ட அக்கறை கொண்டு என் மேல அன்பு செலுத்தினவங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை என் உள்ள ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க வந்து அண்ணன் 2009 அப்புறம் வந்து ஒரு மறுவாசிப்புக்குள்ளாகிறீங்க. ஒட்டுமொத்தமாகவே திராவிட அரசியலை வந்து அந்த 2009 தான் மாத்தினதா இல்லைன்னா வந்து இல்ல நாங்க 2009 காலகட்டத்துல நானா இருக்கட்டும், அண்ணன் சீமானா இருக்கட்டும், நாங்க எடுத்தோன்னே திராவிடத்தை தூக்கிலாம் எரியல. சொல்ல போனா கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு கட்சி தொடங்குவதற்கான மிகப்பெரிய ஊக்கமா அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் திகழ்ந்தார்கள். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் குளத்தூர் மணி அண்ணன் வந்து கட்சி நடவடிக்கைகள்ல வந்து பங்கு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதிக்கம் கொண்டவராக இருந்தார். நமக்கு எங்க வருதுன்னா, நம்ம வந்து ஒரு சமூக களத்துல நின்று போராடுறப்பதான் நமக்கு வந்து ஒவ்வொரு வினாக்களுக்கும் நம்ம மனசு சுமக்கிற வினாக்களுக்கெல்லாம் விடை தெரிய ஆரம்பிக்குது. நம்ம போராடுறோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடுறப்ப எங்கிருந்து அடக்குமுறை வருதுன்னா, திராவிட பக்கத்தில் இருந்தால் நம்ம மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை அனைத்தும் நம்ம மேல பிரயோகிக்கப்படுறப்பதான் ஏன் திராவிடம் நம்மளை இப்படி இந்த கொதிநிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு படிக்கிறப்ப நம்ம ஒவ்வொன்றிலிருந்து நம்ம கேள்வி கேட்க தொடங்குறோம். கேள்வி தொடங்க 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 சில இடங்கள்ல வந்து மௌனமா கடக்க நினைக்கிறோம். ஆனா அவங்க விடுறது இல்லை. இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. மேதகு தலைவர், தேசிய தலைவரை பத்தி எந்த விதமான வார்த்தைகளையும் பேசிடக்கூடாது. குறிப்பா 2009 சட்டமன்றத்திலேயே சொன்ன வார்த்தை தான், தமிழ்நாட்டில் வந்து ஈழம்னு யாரும் பேசக்கூடாது அப்படிங்க. அந்த அளவுக்கு அடக்குமுறைகள். அப்போ நமக்கு வலிக்குது. என்னடா அது, நம்ம இவ்வளோ நம்பணுமே, தமிழ்நாடு தலைவர்னு நம்பணுமே, நம்மளை காப்பாற்றுவான்னு நினைச்சோமே, நீ உண்ணாவிரதம் இருந்தப்ப கண்ணீர் விட்டு அழுதோமே, தமிழ்ச்செல்வனுக்கு கவிதை பாடுறப்ப நம்ம கண்கள் கலங்குனுச்சே, தலைவருக்கு துடிக்குதே உள்ள அப்படின்னு நம்ம நினைச்சோமே. அந்த ஏமாற்றப்பட்ட வழிதான் தமிழ் தேசியத்தின் பிறப்புன்னு நான் கருது. என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் ஆர்வமா ஈர்க்கப்பட்டதோட அடிநாதம் எங்க போனுச்சுன்னா அந்த ஏமாற்றப்பட்ட வழிதான். அது ஒரு வகையான காதல் தோல்வி தான் நினைக்கிறேன். அதாவது அந்த சமயத்துல காசி ஆனந்த் தானா அவருடைய ஒரு கவிதை ஒண்ணு உண்டு, அது நடிகர் என்னவன் தலைவனா இருந்தா தலைவங்கிறவன் நடிகராக இருந்தாங்கிற மாதிரி எம்ஜிஆரையும் கருணாநிதி ஒப்பிட்டு. ஆமா, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான காலகட்டம் அது. கருணாநிதியை வந்து 2000 சொல்லப்போனா தமிழ் தேசிய இனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டு பண்ணதுல கருணாநிதிக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. ஆமா 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 நிச்சயமா. என்னன்னா அவர் அந்த துரோகம் பண்ணலன்னு வச்சீங்களேன், இந்த நொடி வரைக்கும் நானு, அண்ணன் சீமான், எதிர்க்க உட்காந்துருக்க நீங்க எல்லாருமே நாம வந்து ஈவேரா தான் தமிழ் தேசிய தத்துவத்தின் மூலவர் மூலத்தந்தைன்னு சொல்லி நம்மளும் வந்து திராவிட கோவில்களில் பூசாரிகளா நின்றுட்டு இருப்போம். என்னமோ பாருங்க, அதுதான் ஒரு தொன்மையான தேசிய இனத்தோட ஆன்ம விழிப்புங்கிறது அப்படிதான் ஏற்படுது பாருங்க. எங்கேயோ மக்கள் சாகுறான், அங்கிருந்து உதிரத்துளி அந்த கடலை கடந்து வந்து நம்ம மூஞ்சி மேல அடிக்குது. நமக்கு சொல்லுன்னு எங்கேயோ நம்ம மரபணு வந்து விழித்து அப்படியே விழிப்புற்று எழுது, ஏதோ வலிக்குது. அங்க ஒரு ஒரு தமிழ்ச்செல்வன் இறந்தாலோ, அங்க ஒரு சூசைக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ, அங்க தேசிய தலைவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ, அங்க தளபதிகளை பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வலிக்குது, நம்ம கண்ணு தண்ணி வருது. நம்ம கூட நிற்கிற முத்துக்குமார் திடீர்னு தீ குளிச்சு செத்து போறாப்புல. எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிறப்ப என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உணர்றப்பே ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கொண்டோடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தேசிய இனம் விழிப்புற்றி எழ வேண்டிய அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு சூழல்ல இருந்திருக்கிறோம். ஏன்னா கருணாநிதிக்கு வரலாறு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துச்சு. அது அந்த சமயத்துல மட்டும் அவர் உண்மையாகவே தமிழினத்தோட நின்று இருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த திராவிடத்தை கேள்விக்குள்ளாக்குறது ராமசாமியரை கேள்வி. ஆனா பாருங்க, அப்படி இருக்காதுங்க. அப்படி வந்து காலம் வந்து உங்களை விட்டுறாது. அப்படி வந்து அந்த கூண்டுல ஏத்தி உங்களை கேள்வி கேட்காம காலம் உங்களை அவ்வளவு எளிதா புனிதான கடக்க விட்டுறாது. நீங்க பாருங்க, இந்த தமிழ் தேசிய இனத்தோட மண்ணு எவ்வளவு கோபமுற்ற மண்ணு பாருங்க. கருணாநிதி இறந்து போயிட்டு, எம்ஜிஆர் செத்து போனார், ஜெயலலிதா செத்து போனார், எல்லாரும் அமைதியா புதைக்கப்பட்டாங்க. ஆனா கருணாநிதி இறந்து போனப்ப மட்டும் புதைக்க விடாம இந்த மண்ணு போராடுது. அதுல பாருங்க, இவங்க நீதிமன்றத்துல போய் கெஞ்சி கூத்தாடி வந்து புதைச்சாங்கிறது வேற. ஆனா அந்த மண்ணு ஏத்துக்கவே, இந்த மண்ணுக்கு அவ்வளவு பெரிய கோபம். என் பிள்ளைகளை கொன்னுட்டியேங்கிற ஒரு கோபம் இருந்துச்சு பாருங்க. எனக்கு கொன்ற அந்த காங்கிரஸ் கட்சியை விட அந்த துணை போன அந்த திமுக அரங்க இருக்கான், அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்ததெல்லாம் இருக்கு பாருங்க.
ஆனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுலேருந்து தான் வந்து நமக்கு வந்து சரி, அப்போ நம்ம நம்பினது கைவிட்டுடுச்சு. அப்போ நம்ம வந்து புதுசாக ஒன்று உருவாக்கணும்னு யோசிக்கிறப்ப ஏன் புதுசாக உருவாக்கணும், ஏற்கனவே முன்னோர்கள்லாம் எடுத்து தொடர்ந்து வந்த அந்த பாதையிலே நம்ம போவோங்கிறனால தான் நம்ம தமிழ் தேசிய தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம சார்ந்து இயங்க தொடங்கணும். கொஞ்சம் திராவிடத்தை கொஞ்சம் நட்பு சக்திங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரைக்கும் நினைச்சோம். இல்லை இது நட்பு சக்தி இல்லை, இது எப்போ வேணாலும் கழுத்தில் போட்டு துண்டை போட்டு இரிக்கிடுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை அறுத்து விட்டுட்டு விடுதலையாகி இப்போ புலி போல பாஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது பல பேருக்கு பத்திக்கிட்டு எரியுது. இப்போ அண்ணன் சீமான் அவர்களை கூட எப்படி வந்து உங்களுக்கான தொடர்பு? எனக்கு வந்து அண்ணன் அறிவுமதி மூலமாக தான். அண்ணன் அறிவுமதி வந்து அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த டி நகரில் நடந்த ஞானிக்கு எதிரான கூட்டத்தில் அப்போ வந்து அண்ணன் அறிவுமதி வந்து அழைப்பெடுத்து சீமான் அண்ணனுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்போ நான் அண்ணன்ட்ட பேசினேன். அப்போ கனிமொழி, அண்ணன் சீமான் உள்ளிட்டவங்க எனக்கு எடுத்து பேசினாங்க. சொல்லப்போனால் அந்த நேரத்தில் கருணாநிதியே எனக்கு தொடர்பு எடுத்து என்னை பாராட்டினார். நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் இணையதளத்தில் இயங்க ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லி என்னை பாராட்டினார். அப்போல்லாம் வந்து தலைவர் கையால் நமக்கு பெரிய இதே கிடைச்சிருச்சுக்கிற மாதிரி கிரீடமே நம்ம சுமந்த காலகட்டம் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சீமானோட நான் தொடர்ந்து தொடர்பில் இருந்தேன். அப்புறம் வந்து அண்ணன் சீமான் தொடர்ந்து வந்து இந்த 2009 காலகட்டங்களில் வந்து தீவிரமாக வந்து ஈழப்பிரச்சனையை பேசி அடிக்கடி கைதாகிறப்பெல்லாம் அண்ணனை போய் சிறையில் பார்க்கக்கூடிய ஒரு தம்பிகளா இல்லை ஒருத்தனா நான் இருந்தேன். பாண்டிச்சேரியில் அவர் இருந்தப்போ நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். சி மகேந்திரன், தோழர் மகேந்திரன், அவர்கிட்ட தான் நம்ம பணியாற்றிட்டு இருந்தோம். அவரோட தாமரை இதழில் வந்து நான் வந்து சீமான் உயர்த்தும் கரங்களில் சீமான் கம்பிகளை தாண்டி வீசும் காற்றுன்னு ஒரு கட்டுரை ஒன்று, அட்டைப்பட கட்டுரை ஒன்று போட்டிருந்தேன். அது என்னோட கட்டுரை தான். நான் தொடர்ந்து வந்து அண்ணன் சீமான் மீது பிரயோகிக்கப்படுகிற அடக்குமுறைகளுக்கு எதிராக நான் வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து கட்டுரைகள் எல்லா இதழிலும் எழுதிக்கிட்டு இருந்தேன். அதன் மூலமாக அண்ணன் சீமானோட நெருக்கிய ஒரு ரூபா. அப்புறம் அண்ணன் சீமான் வந்து அந்த போர் அந்த முடிஞ்ச பிறகு ஒரு இயக்கம் தொடங்குங்கிறப்போ நீ என் கூட வந்துருன்னு கூப்பிட்டாங்க. வந்து அண்ணன் கூட தொடர்ந்து பயணிச்சிட்டு. எப்படி சீமானவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வந்தது இந்த பயணம்? ஏன்னா திராவிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் 4 சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து இப்படி ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் அது எப்படி வந்து இது கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. நான் அண்ணன் சீமான் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக பெரும்பாலான தலைவர்களோட எனக்கு நெருக்கமான பழக்கங்கள்லாம் உண்டு. நான் வந்து நீங்கள் வழக்கறிஞர் பணி அதுக்கு முன்னாடி இருந்தே மாணவ பருவத்துக்கு அந்த கல்லூரி படிக்கிற காலகட்டங்கள்ல இருந்தே வந்து வைகோ வந்து ஜெயலலிதாவால் சிறையில் அடைக்கப்பட்ட காலங்களில் வைகோவுக்கு கடிதம் எழுதுறது, அது மாதிரி எல்லா வேலையும் நெடுமாறன் ஐயாவுக்கு கடிதம் எழுதுறது, எல்லாருக்கும் நான் கடிதம் எழுதுறது, அவங்கள போய் சந்திக்கிறது, தியாக ஐயா வந்தா போய் பாக்குறது, சுபை வந்தா பாக்குறது, இதை போல ஒரு ஆர்வமாவே நந்தன் இதழ் அப்ப அருணாச்சலம் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தார், அந்த இதழ் வாங்கி படிக்கிறது, மணிரத்னம் ஐயா எங்க கூட்டம் போட்டாலும் அங்க போய் நின்று பேச பாக்குறது, இதே போல நம்ம செயல்பட்டு இருந்தோம். இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேல நமக்கு ஈர்ப்பு இருந்தது. எல்லாமே அவங்களோட கம்யூனிஸ்டுகளோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா இதுலயும் நமக்கு பங்கு பெற்றுட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒண்ணு தெரிய வந்துச்சு. எல்லாரை விட ஒரு இடத்துல வந்து சீமான் அண்ணன் வித்தியாசப்பட்டார். மற்றவங்க எல்லாம் ஈழ பிரச்சனை எங்கேயோ இருக்கிற தீவின் பிரச்சனை போல எங்கேயோ இருக்கிற இன்னொரு நாட்டோட பிரச்சனை பேசிட்டு இருப்ப, ஈழம் என்பது வந்து எங்கோ இருக்கிற மக்களின் பிரச்சனை அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனைன்னு முதலா தமிழ்நாட்டு அரசியல் குரல் இந்த களத்துல வந்து கழக குரல் எழுப்புனது அண்ணன் சீமான் தான். அதே போல தேசிய தலைவர் மேதகுவை பற்றி வந்து எல்லோரும் வந்து ஏதோ ஒரு போராளி இயக்கத்தின் தலைவர்னு பேசிட்டு இருக்கப்ப அவர் வந்து அண்ணன் வந்து தெள்ள தெளிவா என்ன அண்ணன்னு பேசினது, அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரி, மேடையில தான் இந்த மனிதர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பழக தொடங்கணும்னா அவர் கிட்ட போய் எப்போ உட்கார்ந்தாலும் 24 மணி நேரத்துல எப்ப சந்திச்சாலும் அவர் அதே மாதிரி மனிதரா இருக்கிறப்போ மேடையில் இருக்கிற மனிதனுக்கும் தனியா இருக்கிற மனிதனுக்கும் எந்த வேறுபாடுகளையும் நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அவர் என்ன மேடையில பேசுறாரோ அப்படிதான் தனிப்பட்ட முறையிலையும் பேசுவார். அப்படிங்கிறப்ப ஒரு அசலான மனிதன் கூட நம்ம வந்து அவரோட கைப்பிடிச்சு நம்ம போவோம்னு சொல்லிட்டு தான் நான் அண்ணன் சீமானோட நம்ம அந்த சமயத்துல தான் நீங்க வந்து இந்த கட்சி தொடங்குற சமயத்துல வழக்கறிஞர் காமராஜ் அவங்க இந்த டீம்லாம் நீங்க எல்லாம் உட்கார்ந்து காமராஜுக்கு வேலை என்ன இந்த மண்டை ஆமா என்ன மண்டையை கழுவுறது தான். ஆமா, அப்போ நீங்க எல்லாம் வந்து விவாதம் பண்றது, இந்த ஆர்கூட்டு சண்டை, ஃபேஸ்புக்கில் வந்து என்ன வந்து அவர் ஃபேக் ஐடியில் வந்து திட்டுவாப்புல, ஃபேக் ஐடியில் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆனா ஒன்று தெரியுமா, காமராஜ் வந்து அந்த காலத்திலே வந்து நான்லாம் தீவிரமான பெரியார் ஈவேரான்னு பாடிட்டு இருக்கப்பே வந்து என் தலையில தட்டி சும்மா இல்லையா அந்த ஆளு பெரிய நாடகக்காரனா, நீ அதுக்கு மேல நீ நாடகம் நடத்தி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா காமராஜ் சொன்னாப்புல, இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலே காமராஜ் சொன்னாப்புல, சும்மா இணையதளத்துலலாம் ஈவேராவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் விட்டுட்டு விடுங்கய்யா, அதெல்லாம் தேவையற்ற சுமை சுமக்காதீங்க, அதுல இருந்து கடந்து வாங்கய்யா,
நாம வந்து திராவிடத்தை எதிர்த்தாதான் இங்க தமிழ் தேசிய இயக்கமா நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு அவரு ஒரு நீண்ட கால பார்வை அவர்கிட்ட இருந்தது. மிக என்கிட்ட வந்து கடுமையான வாசிப்பாளர். ஆமா அவர் சீமானனோட முரண்படுவாரு. ஆனா சீமானனை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாப்ல. ஒண்ணு இல்ல, நான் வந்து தீவிரமா அவர் கூட நேரம் சண்டை போடுவாப்ல. ஐயோ, ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிறப்ப என்னால அங்க நிக்கவே முடியாது. நான் ஏன்னா இந்த பக்கம் நன்மை, இந்த பக்கம் அண்ணன், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்மளால என்ன அப்படி ஆயிட்டு இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப வெளில போன உடனே சீமானனை பத்தி யாரு திட்டுறாங்களோ யாரு விமர்சிக்கிறாங்களோ டக்குன்னு அவங்களுக்கு எதிராக ஒரு புத்தகத்தை போடுவார் காமராஜ். ஒரு கட்டுரை வந்து விழும். அப்போ ஒரு காலகட்டத்துல வந்து தீவிரமா மதிமுக திராவிட இயக்க இதுல இருந்து வந்து கடுமையான வந்து இவர் வந்து RSSோட கைக்கூலி சீமான் அப்படிங்கிற மாதிரிலாம் குரல் எழுப்புறப்ப போட்டாரு பாருங்க ஒரு புத்தகத்தை. எங்கிருந்தோ டெல்லிக்கு போனாங்க அந்த ஆளு காமராஜ். போயிட்டு வந்து பார்லிமெண்ட் இருக்கிற எல்லாத்தையும் படி எடுத்துட்டு வந்துட்டான். அதாவது 2002 காலகட்டத்துல குஜராத் படுகொலை நடந்தப்ப திமுக என்னென்ன நிலைப்பாடு எடுத்துச்சு, மதிமுக என்னென்ன நிலைப்பாடு எடுத்துச்சு, திமுக எம்பிக்கள் வைகோலாம் என்னென்ன பேசினாங்கிறத அப்படியே படி எடுத்து ஒரு புத்தகத்தை போட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிகேட்டான ஒரு புத்தகம் இருக்கு. மிகச்சிறந்த ஆவணம் அது. திராவிட இயக்கங்களோட பிஜேபி எப்படி இணங்கி இருந்ததுக்கான மிகப்பெரிய ஆதாரமா அந்த ஒரு புத்தகங்க. அற்புதமான புத்தகம். அதை படிச்சு பார்க்குறப்ப நான் மிரண்டு போயிட்டு வந்து அது புத்தகமா உருவாக்குற காலகட்டங்கள்ல நான் அருகில் இருக்கிறேன். அந்த ஆள் இன்னொரு ரகசியமா ஒரு புத்தகம் எழுதுற மாதிரி எங்க யார்ட்டையுமே காட்டல. அது வந்து தட்டச்சு போயிட்டு இருக்கிறப்ப புத்தகமா அந்த முதல் 2-3 புத்தகங்கள்ல வந்து எடுத்து படிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியப்பட்டு போயிடுறேன். என்னையா இப்படி எழுதி வச்சிருக்க, எப்படியா போனையா டெல்லியில போய் நான் செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப கம்மி. உண்மையிலே இது எழுத்துப்பூர்வமா ஆதாரமா இருக்கிறனாலதான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க என்னென்ன பேச்சுவார்த்தை பண்ணாங்க இதெல்லாம் கேள்விப்படுறப்ப நம்ம காதால கேட்க முடியல அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு வந்து காமராஜ் வந்து தமிழ் தேசிய தத்துவத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறையும் ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர். அதுக்கு அந்த புத்தகத்துக்கு ஒரு கார்ட்டூன்லாம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, கார்ட்டூன் யாரோ ஒருத்தர் வரைஞ்சது, யார் வரைஞ்சதுன்னே தெரியல. அது தெரியும் எங்களுக்கு, அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு தெரியும். அந்த காலகட்டத்துல 2ஆம் சூட்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அப்போதான் நாங்க வந்து ஒன்னா மெரினாக்கு பயணம் போவோமா. நான் வந்து திராவிட ஆதரவாளர், நான் பெரியாரி ஆதரவாளர். அவர் வந்து என் மண்டையை கழுகுவாரு. அது இவன் ஏன் தெரியுமா இதை பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. கொடுங்கய்யா எல்லாம் நான் தமிழன் தான் அப்படின்னு நான் பேசிட்டு இருப்பேன். என்ன எனக்கு இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கான இன்புட் எல்லாம் கொடுத்தது காமராஜ் அப்படின்னு. காமராஜ் வந்து சரியாக கண்டுகொள்ளப்படாத ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை தான். எனக்கு வந்து நண்பன் காமராஜ் வந்து அவர் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த தமிழ் தேசியம் இந்த வளர்ச்சி பெற்று வருகிற இந்த நேரத்துல அவரோட வேலைகள்ங்கிறது வந்து இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இன்னும் இந்த தத்துவம் வந்து வெல்வதற்கான பாதைகள்லாம் கூர்மை அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. காமராஜோட ஒர்க்குங்கிறது நாம் தமிழர்ல ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் தான். அந்த காலத்துல வந்து ராஜீவ்காந்தி, காமராஜ், ராஜீவ்காந்தி, காமராஜ், மருதநாயகம், அது எப்படி இருக்கு வந்து உங்க கூட இருந்த அந்த முன்னத்தி ஆட்கள் சக தோழர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு வெவ்வேறு கழகத்துல நீ அன்னைக்கு பேசாத பேச்சா அப்பா அதுதான் எனக்கு இன்னும் எனக்கு வந்து என்ன ராஜீவ்காந்தியோடைய இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன நம்ப முடியலன்னா என்னை விட வந்து கடுமையான மூர்க்கமா இருப்பான் ராஜீவ்காந்தி. என் தம்பி அவன் வந்து ரொம்ப மூர்க்கமா இருப்பான். நானு ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் 3 பேரும் தான் முதலா நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை மாநில பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டாங்க. அண்ணன் வந்து நாகப்பட்டினம் கூட்டத்திலே வந்து நான் வந்து தமிழ் தேசிய இனத்திற்கென்று 3 போர் விமானங்களை நான் அளிக்கிறேன். ஒருத்தன் வந்து களத்துல செயல்பாட்டாளர், இன்னொருத்தவன் மேடைகளின் கதாநாயகன், இன்னொருத்தன் வந்து எழுத்துக்கள்ல வந்து தீமூட்டுறவன் சொல்லி எங்க 3 பேரையும் அறிமுகப்படுத்துறாரு. அப்படி ஒண்ணுமே தெரியாத இளைஞர்களை வந்து மேடையில முன்னிறுத்தி இவங்க 3 பேருக்கும் ஒரு இது கொடுத்து எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணன் தான். அந்த காலகட்டத்துல நாங்க 3 பேரும் வந்து கொண்டிருக்கின்ற கனவுங்கிறது அதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறது ராஜீவ்காந்தி தான். ரொம்ப ஆர்வமா இருப்பான். திராவிட இயக்கங்களை பத்தி பேசுறப்போ நான் கூட சொல்லுவேன், ஏன்டா இப்படி மூர்க்கமா விமர்சிக்கிற, சீமானனை கூப்பிட்டு திட்டுவார். அப்படிலாம் ஒரு தனிப்பட்ட மனிதர்களை திட்டாத, இந்த சக்கர நாற்காலி சதிகாரம் எல்லாம் பேசுறாங்க அப்பவே அண்ணனே கூப்பிட்டு சொல்லுவார், அப்படிலாம் பேசாதப்பா, அவங்களோட நிலைப்பாடுகளை எதிர்த்து பேசு, இதே மாதிரி பேசாதம்பாரு. ஆனா அவன் வந்து ரொம்ப தாக்கணும்னு முடிவு பண்ண பிறகு கருணையற்று தான் தாக்கணுங்கிறத தீவிரமா இருப்பான். எல்லா மேடைகள்லயும் வந்து கடுமையா பேசுவான். ஆமா, என்கிட்ட எல்லாம் சண்டை போட்டது நம்ம சொல்ல போனா ஈவேரா பத்தி காமராஜ் பேசுறப்ப காமராஜுக்கு மிகுந்த ஆதரவா இருக்கிறவர் வந்து ராஜீவ்காந்தி. நான் ராஜீவ்கிட்ட வந்து கோவப்படுவேன், இந்த காமராஜ் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான், இப்படி பேசிட்டு இருக்கானே என்னடா அப்படின்னு கேட்டா அவர் பேசுற என்ன தப்பு இருக்கு நீ கண்டம்மா. அதே மாதிரி வந்து ஒரு அப்படிதான் இருந்தான். ஆனா வந்து என்னமோ தெரியல ஒரு காலகட்டத்துல அது வந்து அப்படி மனிதர்கள் வந்து
நிறமாறிக்கொள்ள முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நான் வந்து தனிப்பட்ட முறையில வந்து என் மீது பேரன்பு கொண்டவனுங்களா தான் அவங்க 2 பேரும் இருப்பாங்க. ரொம்ப நாங்க எங்க 3 பேருக்கும் குடும்ப உறவுகள் வரைக்கும் உண்டு. எனக்கு அண்ணன் சீமான் வந்து எங்க 3 பேரையும் வளர்த்த விதங்கிறது வந்து நாங்க மறக்கவே கூடாது. இன்னைக்கு ராஜீவ்காந்தி பேசுற அந்த மேடையில ஏறி பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி அண்ணன் சீமானோட அந்த ஆளுமை திறன் இருக்கு. அதே போல கல்யாண சுந்தரத்துக்கு, அதே போல எனக்கு, அதையெல்லாம் நாங்க என்னைக்குமே, ஏன்னா எங்களுக்கு எந்தவித முகவரியும் இல்லாத இளைஞர்களை முன்னிறுத்தி எங்க 3 பேர் கையில வந்து அவ்வளவு மிகப்பெரிய மேடைகளை கொடுத்து எங்களை 3 பேரையும் தமிழ்நாடு முழுக்க எங்களை வலம் வர செய்து எங்களை வந்து மிகப்பெரிய ஒரு அந்த பெரிய இளைஞர் கூட்டத்தை உருவாக்குனது வந்து அண்ணன் சீமான் வந்து அதற்காக வந்து அவர் வந்து ராஜீவ்காந்தியை உருவாக்குன விதத்தெல்லாம் நான் அருகில் இருந்து பார்த்துருக்கிறேன். அப்படிங்கிறப்போ சில நேரத்தில் ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்படி தரம் குறைந்த விமர்சனத்தெல்லாம் ராஜீவ் பேசுறானே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இப்ப சமீப காலமா வந்து பெரிய தொடர்புகள் இல்லை. ஆனா வந்து நம்மை விட தீவிரமா இருந்தவன் எந்த புள்ளியில திசை மாறி போனா அப்படிங்கிறப்போ நமக்கு உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. கல்யாண சுந்தரத்து மேல எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கல்யாண சுந்தரம் வந்து ஏறக்குறைய வந்து இங்க இருந்தாலுமே வந்து அவன் வந்து பெரிய கொஞ்சம் வலதுசாரி சார்ந்த சில மன ஓட்டங்கள்ல இருப்பான். அவன் ஆனா அதிமுக இன்னொன்னு வந்து அவன் அதிமுக போன பிறகு கூட சீமானண்ணனை பத்தி ஒன்னும் தவறா ஒன்னும் அதிகமா பேசல. ராஜீவ்காந்தி அப்படி இல்லை. ராஜீவ்காந்தி வந்து ஏன்னா ராஜீவ்காந்தி மேல அண்ணனுக்கு கூடுதல் அன்பு உண்டு. 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க. அதனால தான் பக்கத்து ஊருக்காரன் அப்படிங்கிறதுனால ராஜீவ்காந்தி மேல ரொம்ப விருப்பம் அண்ணனுக்கு. அவன் கல்யாணத்தை நடத்தி வச்சதுல இருந்து அவங்க வீட்டுல போய் பொண்ணு கட்டதுல இருந்து எல்லாமே ராஜீவ்காந்திக்கு பண்ணது வந்து அண்ணன் சீமான் தான். அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு படம் பார்க்கலாம், ஒரு நாங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அந்த இடையில அண்ணன் இடையில எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி இடம். நாங்க எல்லாரும் ஒரே அறையில தான் படுத்து கிடப்போம். நானு, அண்ணன், ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் எல்லாரும் படுத்துட்டு ரொம்ப அரசியல் விளையாடலாம் அங்கதான் நடக்கும். அப்படி இருந்தா வந்து இப்படி திசை மாறி போனது வந்து உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியம்தான். ஆனா வந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, மனிதர்கள் வந்து நிறம் மாறுவாங்கன்னு தெரியும், இப்படி இடம் மாறுவாங்க, தமிழனா இருந்து திராவிடனா மாறுவாங்கிறது எனக்கு என்பது வேதனை தான். உண்மையிலே ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு இளைஞன், அந்த அதிதீவிரமான அந்த இளைஞன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த தமிழ் தேசிய தத்துவத்தின் மீது காதல் கொண்ட இளைஞன் வந்து தன்னைத்தானே அவன் வந்து அழிச்சுக்கிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிறது யாரோ ஒரு ராஜீவ்காந்தி, அது ஒரு திமுக அவர் அக்மாத் அந்த சட்டையை பார்த்தாலே தெரியும். அந்த மொட எங்கள்கிட்ட ராஜீவ்காந்தி இருந்தப்போ டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு அந்த புரட்சியாளனுக்குரிய வேகத்தோட இருந்த ராஜீவ்காந்தி இன்னைக்கு வந்து வேட்டி சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு அது மொட வேட்டி சட்டை பெரிய கார்ல வந்து பந்தாவா இருக்கிற திமுக ராஜீவ்காந்தி. அது வேற, அந்த எங்க தம்பி வேற, அவன் இப்ப இருக்கிற ராஜீவ்காந்தி. ஆனா நீங்க இப்போ இருக்கிற நாம் தமிழருடைய இந்த பயணமும் ராஜீவ்காந்தியுடைய திமுக பயணமும் வெவ்வேறு ஆனதுல, ராஜீவ்காந்தி அதிகாரத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல, ஒரு உதயநிதியுடைய டீம்ல அடுத்தடுத்து பயணத்துல போவாங்க. நாம் தமிழர் தம்பிமார்கள் இன்னும் போராட்டத்திலே பயணம் செஞ்சுக்கிட்டு இல்லைங்க. ஒரு இந்த கட்சி தொடங்கின காலகட்டத்திலே நாங்கள் முடிவு பண்ணோம், இது எங்க தலைமுறையில வென்றெடுக்க முடியலன்னா என்ன பண்றது வரைக்கும் முடிவு பண்ணி தான் வச்சிருந்தோம். அது ராஜீவ்காந்திக்கு நல்லா தெரியும். நாங்கள் உடனே ஒரே தேர்தலில் போட்டியிட்டு ஒரே தேர்தலில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்னு நாங்கள் எப்போதுமே நினச்சதில்லை. நாங்கள் சொல்ல போனால் இப்போ இப்போ வளர்ந்துருக்கோம்ல, 8.22 விழுக்காடு வாங்கியிருக்கோம்ல, இந்த வாக்குகளை வாங்குவோன்னு கூட நான் நினச்சி பார்த்ததில்லை. நாங்கள் 2009 அந்த ஜூலை மாதத்தில் மதுரையில் அறுத்தறிவும் வாரின்னு ஒரு சின்ன இயக்கமாக ஒரு ஊர்வலமாக தொடங்கின காலகட்டத்தில் நாங்கள் நினச்சது தமிழ்நாட்டில் ஒரு கழகப்படை ஒன்று உருவாக்கணும். தமிழருக்கு, தமிழர் உரிமைகளுக்கு, தமிழ் மொழிக்கு எது எதிராக வந்தாலும் அதற்கு எதிராக ஒரு கழகம் செய்கிற ஒரு குழுவாக நம்ம செயல்படணும். ஒரு சொல்லப்போனால் இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு வாட்டாள் நாகராஜ் போல நம்ம இங்கே இருக்கணுங்கிறது தான் நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் காலம் எங்களை கைப்பிடித்து அழைத்து வந்து அரசியல் அதிகார பாதையில் எங்களை அழைச்சிட்டு வந்து விட்டு, அப்போ நாங்கள் தேர்தலில் 2016 போட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு 8.22 விழுக்காடு வாக்குகளில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சாத்தியமான சூழல் உருவாகும் நம்புனீங்களா? அப்போ இல்லை, சத்தியமா இல்லை. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையும் நம்ம நினைக்கவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அது சாத்தியமே இல்லைன்னு. ஏன்னா இங்கே வந்து அந்த காலத்தில் நாங்கள் கட்சி தொடங்கின காலத்தில் கருணாநிதி, ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய 2 ஆளுமைகள் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு சக்தி பெற்ற ஒரு நபராக இருந்தார். இடதுசாரிகள் பலம் பெற்ற கட்சிகளாக இருந்தாங்க. சொல்ல போனா அரசியல் வந்து இப்ப இருக்கிறத விட அப்போ வந்து பல்வேறு முனைகள்ல இயங்கிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் திராவிட சக்திகள் வந்து இயக்கங்கள் வந்து அவங்க ஒரு தனியா செயல்பட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இன அழிவு வேற நடக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாறுபட்ட சூழ்நிலையில ஒரு தமிழ் தேசியம் அது வரைக்கும் ஒரு வலுவற்ற ஒரு அரங்குகள்ல மட்டும் பேசக்கூடிய ஒரு வயதானவர்கள் மட்டும் உரையாடி கொண்டிருந்த ஒரு தத்துவத்தை வந்து ஒருத்தர் எடுத்துட்டு வந்து பேசி மேடையில பேசி இவ்வளவு பெரிய வெகுஜன அரசியல் கருத்தியலா
உருவாக்கிற முடியுங்கிறதெல்லாம் வந்து நான் நம்பல. ஆனா வந்து அந்த பயணத்துல வந்து அண்ணா அசாத்திய நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே அவர் வந்தார். அதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் அந்த 15 வருடங்களை திரும்பி பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலேயே நான் கடந்து வந்த பாதை எனக்கு மிகப்பெரிய வந்து திருப்தி தான். அண்ணன் சீமானோடு இருந்தது வந்து என் வாழ்நாள் பேருன்னே நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க பெரியாரிய அந்த பயணத்துல எல்லாம் தொடர்ந்தீங்க. திரும்ப தமிழ் தேசியத்துக்கு வரும்போது அங்க இருந்த நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? என்ன போன தடவை கூட இந்த வேற யாரும் போனா கூட வேற. ஆமா இந்த இது இப்ப இந்த எங்க கட்சியோட மாணவர் பாசறை கருத்தரங்கம் ஒன்று திருச்சியில் நடந்துச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஈவேரா பற்றிய காத்திரமான விமர்சனங்களை வச்சாங்க. நம்ம தாரிகா சல்மானு, நம்ம அபுபக்கர், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, யாழினி, அது மாதிரி ஃபாத்திமா ஃபர்கானா எல்லாம் பேசினுச்சிங்க. நானும் அண்ணன் சீமானதும் முதல்ல உட்காந்துருந்தோம். நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ஓரமாக தான் உட்காந்துருந்தேன். இவர் தேடி வந்து அண்ணன் சீமான் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பாரு பார்த்துட்டு நாங்கள் ரெண்டும் சிரிக்கிறத பார்த்துட்டு ஒரு முன்னாள் தம்பி ஒருத்தன் எனக்கு இப்போ பதிவு கூட எழுதியிருந்தான். நீ வந்து உனக்கு வெக்கமா இல்லையா, உனக்கு நீ வந்து பெரியாரை வந்து புரியாம பேசிட்டு இருக்காங்க, நீ கை தட்டி ஆர்ப்பரிக்கிற, வாயால் எத்தனை தடவை பெரியார் வாழ்கன்னு பேசியிருப்ப, எத்தனை பக்கங்கள் நீ எழுதியிருப்ப அப்படின்னு அதெல்லாம் இப்போ கேட்டாங்க. கோவப்படுறாங்க தான். ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த விமர்சன பாதைக்கு எங்களை திருப்பி விட்டதில் மிக முக்கியமான பங்கு அவங்களுக்கு தான் இருக்குது. நாங்கள் அமைதியாக எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்துருப்போம். திருப்பி 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 எங்களை சுரண்டி 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 பேச வச்சு இன்னைக்கு தேர் எழுத்து திருவிழாவில் விட்டுட்டு அப்புறம் தேர காணும் திருவிழாவை காணும்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதில் அதெல்லாம் சரிதான். ஆனால் ராமசாமியார் அம்பலப்படுறது சரிதான். அதுக்காக பார்ப்பன கடப்பாறையெல்லாம் தூக்குற அளவுக்கு போயிட்டீங்களா? இல்லை அது கிடையாது. பார்ப்பன கடப்பாறை நாங்கள் எதுக்கு தூக்கணும்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் பார்ப்பன கடப்பாறை யார் கையில் இருந்ததுங்கிறது முக்கியம். திராவிடத்தின் கையில் இருந்த பார்ப்பன இன்னைக்கு கூட அது சொன்னார். இன்னைக்கு நடந்த தகவல் தொழில்நுட்ப பாசறை கலந்தாய் கொடுத்துல திராவிடத்தின் கையில் இருந்த பார்ப்பன கடப்பாறையை பிடுங்கி திராவிடத்தை வீழ்த்துகிறேன்னு அவர் தெளிவாக சொல்றாரு. புரியுதுங்களா? பார்ப்பன கடப்பாறை ஏற்கனவே இங்க பயன்படுத்தப்பட்டது தான். என்னன்னா இந்த பார்ப்பன கடப்பாறையை காட்டி தான் இந்த தமிழர்கள் பூர்வக்குடி மக்களை 3ஆம் தர குடிமக்களா மாத்திட்டு இங்க வந்தவன் போனவனுக்கான நாட்டா இந்த நாட்டை தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருந்தாங்க. இப்போ நாங்க என்ன பண்றோம், அதே பார்ப்பன கடப்பாறையை புடுங்கிக்கிட்டு என் நாட்டை நாங்க ஆண்டுகிறோம், நீங்களாம் ஓடுங்கன்னு சொல்லி விரட்டுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல ஆனா வந்து உங்களையெல்லாம் குருமூர்த்தி பாராட்டுறாரு. குருமூர்த்தி பாராட்டுறதுனால வந்து நாங்க வந்து கெட்டவர்களா எப்படி ஆயிட முடியும்? இதைத்தான் வந்து சொல்றாங்க RSS பெற்ற குழந்தை. அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க வந்து பேசுறதுக்கான ஏங்க சோவுக்கும் கருணாநிதிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. கருணாநிதி போய் தினமலர் விழாக்கள்ல கலந்துருக்கிறாரு. RSS ஒரு சமூக இயக்கம்னு சான்றிதழ் கொடுத்தது கருணாநிதி. நான் 1000 விஷயங்களை சொல்லிட்டே போவேன். முதல்ல பிள்ளையார் ஊர்வலத்துக்கு வந்து கதவு திறந்து விட்டது கருணாநிதி. முதல்ல வந்து பிஜேபி இந்த மண்ணுக்கு அழைச்சிட்டு வந்து திராவிட இயக்கங்கள். அவங்க அமைச்சரவையில் வந்து முழுமையா 5 வருடங்கள் இருந்து முரசொலி மாறன் சாவு வரைக்கும் அவங்கள வர வச்சு அழுது தீர்த்தது இந்த திமுக. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் இல்லாத நெருக்கமான உறவு வந்து எங்களுக்கு என்ன வந்துடுச்சு? நாங்க பாரதியாரை பத்தி எங்க அண்ணன் பேசுறாரு விஜில் அமைப்புல. அந்த பேசின பேச்சு வந்து எல்லாரையும் கவருது. அப்படிங்கிறப்போ வந்து அதுல வந்து பார்ப்பனர்கள்லாம் வந்து உடனே வந்து சீமான் பக்கம் வந்துட்டாங்க, குருமூர்த்தி ஆதரிக்கிறாருன்னு. நாங்க சொல்றது எல்லாத்தையும் குருமூர்த்தி ஆதரிப்பாரா? நாங்க தமிழர்கள் இந்துக்களே அல்லன்னு சொல்றோம், அது குருமூர்த்தி ஆதரிப்பாரா? திராவிடத்தை எதிர்க்கிறோங்கிற ஒரு புள்ளியில குருமூர்த்தி வந்து அவருக்கு எந்த புள்ளியில வந்து அவர் செய்யறாரு. நாங்க ஒரே நேரத்துல திராவிடத்தை வீழ்த்த உங்களை பயன்படுத்திக்கிறாங்களா? இல்ல திராவிடத்தை வீழ்த்த எங்களை யாரும் கருவியா பயன்படுத்த, நாங்க தான் திராவிடத்தை வீழ்த்திட்டு இருக்கிறோமே. நாங்க வேணா அவங்கள பயன்படுத்தலாம், அவங்க எங்களை பயன்படுத்தவே முடியாது. நாங்க வந்து மிக தீவிரமா இந்த மண்ணில் இந்த மக்கள் அடைகின்ற அனைத்து சீரழிவுகளுக்கும் மூல காரணம் மூல வேறு எதுன்னு தேடிட்டு போனோம்னா அது திராவிடத்துலதான் போய் நிக்குதுங்க. இந்த மண்ணில் இதுவரைக்கும் சாதிய உணர்வு சாகாம இருக்குது. தமிழர்கள் சாதியால பிளவுபட்டு நிக்கிறாங்கன்னு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது திராவிடத்துல தான் நிக்குது. ஏன்னா திராவிடம் தான் தமிழர்களை பிரித்து வைத்து பிளவுபடுத்தி இந்த மக்களை வந்து இந்த நிலத்தை வேட்டைக்காடா மாற்றி இந்த மண்ணின் வளங்களை மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது திராவிடங்கிறப்போ அந்த திராவிட அதிகாரத்தை திராவிட தத்துவத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு நாங்க என்ன சொல்றோம், பாரதியாரை பற்றி பாடணும்னு பேசணும்னு இவங்க உடனே வந்து பாருங்க பார்ப்பான பாடிட்டாரு. உனக்கு பார்ப்பான், எனக்கு பாரதியார் அப்படி இல்லை. தமிழ் தேசிய இனத்துல எத்தனையோ கவிஞர்கள் பாடியிருக்காங்க, பிறந்திருக்கிறாங்க. ஆனா பாரதியார் பாடிய அளவுக்கு யாரு பாடினாங்க அப்படின்னா பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு இல்லாத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் வந்து இவங்களுக்குலாம் வந்துருச்சா? பாரதிதாசன் ஒரு தமிழன் பேர் வச்சுட்டு தன் பேரே மாத்திக்கிட்டானே, அப்ப அவன் வந்து ஆரிய அடிமைன்னு சொல்லிடலாமா? எல்லாம் கிடையாது. நாங்க வந்து பார்ப்பன கடப்பாறை அவங்கையில இருந்த பார்ப்பன கடப்பாறையை எடுத்து அவங்களே சாத்துறோம். இப்ப அது அவங்களுக்கு வலிக்குது. இப்ப உங்களுடைய பயணம் வந்து
தொடர்ந்து தனித்தே களம் கண்டுட்டு வர்றீங்க உங்களுடைய அரசியல் பயணம். தமிழக தேர்தல் அரசியல் கள நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனித்து ஒரு பயணம் வெற்றியை சாத்தியமாக்காது அப்படிங்கிறது பொதுவான பார்வை. எல்லாமே இவ்வளோ பெரும்பான்மையான ஒரு கட்சி திமுக, இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூட கட்சி, அது கூட்டணி வைக்குது. ஒரு 7, 8 கட்சி. அதிமுக ஒரு பெருங்கூட்டணி வைக்குது. இதுக்கு நடுவில் நாம் தமிழர் தன்னுடைய இலக்கை எந்த அளவுக்கு சாத்தியமாகுது? நான் ஒரு ஊடகவியலாளர் பாலாட்ட கேட்குறேன். நாங்கள் யார்கிட்ட கூட்டணி வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர் தான், நீங்கள் நீண்ட காலமாக அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான். நாங்கள் யார்கிட்ட வைக்கிறோம்? நாங்கள் பேசுகிற கொள்கைகளை நாங்கள் இதில் வந்து எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு ஒரு கட்டத்தை போட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வந்து தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக எங்கள் மேதகுவை நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? எங்களுக்கென்று இலக்க சொல்கிறோம், எங்களுக்கென்று தீர்மானங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒத்து போற கொள்கையுடைய கட்சிகள் ஏதாவது ஒன்று இருந்தா சொல்லுங்க, நம்ம கூட்டணி வைப்போம். எங்கள்கிட்ட யாரும் இல்லை, இவங்க யாருமே இல்லை, அதனால கூட்டணி வைக்காம நாங்க தனிச்சு மக்களோட கூட்டணி வைத்து நாங்க இதை. இன்னொன்னு, எதுக்கு கூட்டணி வைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. நாங்க தொடர்ந்து வந்து அதிகாரத்துல இருந்து நாங்க வந்து அதிகாரத்தை இழந்தோம்னா எங்களுக்கு வந்து ஒரு தவிப்பு இருந்தோம். நாங்க அதிகாரத்தை இதுவரைக்கும் சுவைக்காத அடிமை தேசிய இனமாக எங்களை கருதி கொள்கிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களோட உரிமை முழக்கம்ங்கிறது இப்போதான் மேலெழும்ப தொடங்கியிருக்கு. எனவே வந்து நாங்கள் வந்து கூட்டணி வைத்து இந்த பாதையிலே சமரசம் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், எங்களுக்கு பின்னதாக இந்த அரசியல் தத்துவத்தை தூக்கி சுமக்கிற ஒரு இளம் தலைமுறை வரும். அவங்க எங்களை வந்து ரொம்ப வேதனை. அவன் வந்து அப்படி ஒரு தலைமுறை தோன்றாமலே போயிடும். நாங்கள் சமரசம் பண்ணிட்டோம்னா, நாங்கள் சமரசம் பண்ணாம களத்துல உறுதியா நின்னோம்னா எங்களுக்கு பின்னால் வருகிற இளம் தலைமுறை எங்களை தாண்டி அடிப்பான். இப்போ அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ மணிசெந்தில் நாங்கள்லாம் பேசின காலகட்டம், நான் பேராவூர்ணி திலீபனு ஜெய்சீலன் நாங்கள்லாம் பேசின காலகட்டம்லாம் ஒரு காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அபுபக்கர் பேசினதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் பேசுறது நீங்கள் கேட்பீங்க. எங்களை விட மிகுந்த ஆதாரத்தோட மிகுந்த அதிரடியா பேசுகிற பிள்ளைகள்லாம் இறங்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் சமரசம் ஆயிருந்தோம்னு வச்சிங்களேன், அண்ணன் சீமான் சமரசம் ஆயிருந்தாருன்னா இந்த தலைமுறை பிள்ளைகள் தோன்றாமலே போயிருப்பாங்க. நாங்களும் 10ஓட 1 11 இத்தோட 1 இது ஒன்றா கரைஞ்சி போயிருப்போம். ஆனால் வரலாற்றில் எந்த சமரசமும் பண்ணிக்காம இறுதி வரைக்கும் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கணுங்கிறது கட்சி தொடங்கின காலத்திலேயே அண்ணன் முடிவெடுத்துட்டாரு. ஏன்னா நாம இந்த நோக்கத்துல வெற்றி அடையணும், இல்லாட்டி இந்த நோக்கத்துல வெற்றி அடைவதற்கான பாதையை நம்ம உருவாக்கி தரணுங்கிறதுல தெளிவாயிட்டோம். உங்க பாதையில வந்து குறுக்க கௌசிக் மாதிரி விஜய் வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் நான் வந்து ஒரு அரசியல் சக்தியாவே நான் நினைக்கல. விஜய் போன தேர்தலில் கமலஹாசன் வந்தாரு, இந்த விஜய் வராரு. விஜய் வந்து எங்களுக்கு ஒரு மாற்றா ஒரு அரசியல் தத்துவத்தையோ கொள்கையோ சொல்லியிருந்தாருன்னு வச்சிங்களேன், உண்மையில மிரண்டு பார்த்துருப்போம். பெரும்பான்மை மக்கள் வந்து தத்துவத்தையோ அப்படி கிடையாதுங்க. அப்படி நீங்க நயன்தாரா வந்து இந்த கட்டடத்தின் வாசலுக்கு வந்தா கூட நயன்தாராவை பார்க்க ஒரு கூட்டம் போடும், நமிதா வந்தாலும் ஒரு கூட்டம் போடும். சினிமா ஈர்ப்புங்கிறது வேறு, சினிமா கவர்ச்சி என்பது வேறு, அரசியல் புத்தி தெளிவுங்கிறது வேறு. இப்ப நாம் தமிழர் கட்சியோட ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் தாவேக்காவை சேர்ந்த இளைஞனுக்கு இருக்கான்னு பார்த்தா சுத்தமா இருக்காது. அப்படிங்கிறப்ப இவன் வந்து சுற்றுச்சூழலை பத்தி பேசுவான், இவன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னு பேசுவான், இவன் தமிழ் மொழி ஆட்சி மொழியா வீட்டு மொழியா பயிற்று மொழியா ஏன் இருக்கணும்னு அவன் பேசுவான். அவனுக்கு இந்த இனத்தோட வரலாறு தெரியும், பண்பாடு தெரியும், தொன்மை தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டனுக்கு விஜயோட ரசிகனா இருந்தாருமா, தியேட்டர்ல நல்லா ஆடுறாரு, அவர் வந்து திரையரங்கு இருட்டில் வந்து பார்க்குறப்போ அவர் நல்லா ஆடுறாரு, நல்லா சண்டை போடுறாருங்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்தா போதுமானது. எனவே வந்து இவங்க 2 பேரும், இவன் வந்து சமூகத்தை வழிநடத்த பிறந்தவன், இவன் வந்து சமூகத்துல இருக்கிற எப்படி சொல்றது போற போக்குல இருக்கிற ஒரு அறியாமையின் பிடியில் சிக்கி. ஆனா தம்பிகள் வந்து தொடர்ந்து தனித்தே பயணம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு சோர்வை உருவாக்க, அது நாங்க சொல்லணும் பொது தளத்துல, அதெல்லாம் நாங்க சொல்லணும். என்ன பார்த்தா சோர்வா இருக்க மாதிரியா இருக்கு, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒருவேளை அண்ணன் கூட்டணி வைத்திருந்து நேற்று டிடிவியும் எடப்பாடி ஒரு மேடையில் உட்காந்துருந்தாங்க பாருங்க, அது போல ஒரு சோதனையெல்லாம் எங்களுக்கு உருவாக்கி இருந்தா நாங்க வந்து வருத்தப்பட்டுட்டு இப்ப பாலாவுக்கு முன்னாடி நான் தலைகுனிஞ்சு உட்காந்துருப்பேன். எங்க அண்ணன் எங்களை எங்கேயுமே தலைகுனிய வைக்கல, சொல்ல போனா எங்க சின்னத்தை எங்கேயோ தேடி ஓட்டு போட வேண்டிய சின்னத்தை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சின்னங்களை ஒன்னா பொருத்தி முதல் 3 இடங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அண்ணன் சீமான். அப்படிங்கிறப்போ எங்கள் அண்ணன் சீமான் எங்களுக்கு பெருமையை தான் கொடுத்திருக்கிறாரு. எங்களை நிமிர்ந்து உட்கார வைப்பதற்கு தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு முதுகெலும்பா அண்ணன் சீமானின் அந்த தன்னம்பிக்கை தான் இருக்கு. அதனால அவர் எங்களை தலை நிமிர்ந்து தான் வச்சிருக்கிறாரு. அதனால எங்களுக்கு எந்த விதமான சோர்வும் இல்லை. உறுதியா 2026 இன்னும் மூர்க்கம் கொண்டு தான் நாங்க அடிப்போம். ஒவ்வொரு தேர்தலையும் சரிதான், நாங்க மூர்க்கம் கொண்டு தான் நாங்க வேலை பார்ப்போம், வெறி கொண்டு தான் வேலை செய்வோம். ரொம்ப நன்றி உரையாடல். நன்றி.